ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்றைய நிகழ்வுகள் குறித்து விவரிக்க செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். பாஸ்கர், இன்னைக்கு என்னென்ன மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. அவை கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். இன்று தமிழக சட்டப்பேரவையில் 2 சட்ட திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஒன்று, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓய்வூதியம் 30,000 35,000 உயர்த்துவது தொடர்பான சட்ட திருத்த மசோதா என்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளார். அதைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ள அந்த சட்ட மசோதா என்பது தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவுவதற்குண்டான வழிமுறைகளை சில தளர்த்தி குறைந்த நிலை இருந்தாலே அந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு நிறுவுவதற்கு வாய்ப்புகளை வழங்கலாம் என்பது தொடர்பான சட்ட திருத்த மசோதா என்பது பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து 2025-26ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவுகளுக்கான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற உள்ளது. அதற்கு பிறகுதான் வெள்ளிக்கிழமை என்பது அந்த விவாதத்துக்கான பதிலுரை என்பது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்க உள்ளார். கேள்வி நேரத்துக்கு முன்னதாகவே அவையை ஒத்திவைத்து கரூர் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் என்பது பேரவையில் வலியுறுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கரூர் சம்பவத்தில் தமிழக அரசின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக பேரவையில் தமிழக முதலமைச்சர் இதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று தமிழக முதலமைச்சர் இல்லத்தில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மசோதா குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த மசோதா என்பது இன்று தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நாளை தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் 2 மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. 9:30 மணிக்கு அவை கூடியதுமே வினாக்கள் விடைகள் நேரம். அதைத் தொடர்ந்து இந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு 2025-26ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவுகளுக்கான மானிய கோரிக்கை விவாதம் என்பது தொடங்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.